வணக்கக்கணத்து தஞ்சாவூர் மண். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஹோல்சேல் மார்க்கெட். ஆமாம், புது பொலிவுடன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதைத்தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது உள்ள என்ட்ரன்ஸ் நுழையிறதே நம்ம அரண்மனை வாயில தான் நுழையிறோம். அப்படியே போய் மேலே அப்படியே அந்த ஆர்ச்சை காமிக்கும்போது தஞ்சாவூர் மாநகராட்சி காமராஜர் மார்க்கெட் அப்படியே அப்படியே மின்னுது, ஜொலிக்குது. ஆமாம், நம்ம போன டைம் ஒரு 5:45 லைட்டாக விடிஞ்சிருச்சு. உள்ளே பார்த்தா பனி. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறது என்னோடய சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோவால் 2-3 பேராச்சும் பயன்பெறட்டும், மணியை சேவ் பண்ணுற மோட்டிவில் தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். வேறு எதுவும் கிடையாது. நம்ம வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆரம்பத்திலேயே வாழைக்காய், வாழை இலை, வாழைப்பூ உடம்புக்கு ஹெல்த்தியானதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது. 6 வாழை இலை 20 ரூபா. அசந்து போயிட்டேன். இங்கெல்லாம் நான் இப்போ வேறு கடையெல்லாம் அதாவது குருத்தலை 7 ரூபா, 5 ரூபா அப்படிம்பாங்க. ஒரு குருத்தலையே இப்படி கம்மியான ரேட்டு. இங்கே கீரை கட்டு வச்சுருக்க அம்மா சிகப்பு கீரை கட்டு 20 ரூபா. வாழைப்பழம் ஒரு சீப்பு 15 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில். ஆனால் நீங்கள் பல்காக எடுக்கணும். ஒரு சீப்பு மட்டும் அறுத்து கொடுக்க மாட்டாங்க. கிலோ தேங்காய் 50 ரூபா, 40 ரூபா, 70 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படியே வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு மொத்தமாக நீங்கள் காய்கறி வாங்கினா பெஸ்ட்டு இடம் தஞ்சாவூர் ஹோல்சேல் மார்க்கெட், காமராஜர் மார்க்கெட்டு தான். ஆமாம், எல்லா அண்ணன்மார்களும் அப்படியே காலிஃப்ளவரை சீவி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வெஜிடேரியனை பார்க்கும்போது அப்படியே கலர்ஃபுல்லாக அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்படியே ஃபோட்டோ எடுக்க உகந்த நேரம் காலையில் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை அதோட நேச்சுரல் கலரில் அந்த ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணாமல் போஸ்ட் பண்ணுறதே ஒரு சிறந்த ஒரு உதாரணம் ஃபோட்டோகிராஃபருக்கு. ஆமாங்க, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்மளும் கிட்டத்தட்ட 190 கடைகளுக்கு மேலே இருக்குது. எல்லா கடையிலையும் எல்லா காய்கறிகளும் இருக்குது. விலை மலிவாக, தரமாக, அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. முருங்கைக்காய், மொச்சை, மாங்காய், காலிஃப்ளவரு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பெருங்காயத்துலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த அண்ணனோட அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குல்ல, நாட்டு மல்லி எப்போ வரும், காட்டு மல்லி எப்போ வரும், இந்த கருவேப்பிலை ஹைப்ரிடாக, எது ஹைப்ரிடுன்னு எல்லாமே சூப்பராக நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் அவர் வாய்ஸ் ரொம்ப கம்மியானதுனால நம்ம அதை போட முடியல. ஆமாங்க, இன்றைக்கி சின்ன இதுனா நம்ம மைக்கு கொண்டு போக மறந்துட்டோம். இன்னமேல் மைக்கை எப்போதுமே சட்டை பையிலே வச்சுக்க போகிறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு ஏகப்பட்ட திங்ஸ் வாங்கிடும். கூடிய சீக்கிரத்தில் வாங்கி நம்மளும் வளர்கிற சேனல் தானே, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளருவோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும், இல்லை வீட்டுக்கு சில பேர்லாம் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கி போகிறோம். உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அது மாதிரி கிழங்கு வகைகள்லாம் அதுக்கு உகந்த இடம் நம்மளோட காமராஜர் வெஜிடபிள் மார்க்கெட்டிங் தஞ்சாவூர். பாருங்கள், பனங்கிழங்குலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுக்கிறாரு. அந்த கட்டே 200 ரூபா தான் அப்படின்னாரு. ஆனால் இங்கே 4 கிழங்கு 40 ரூபா, 50 ரூபா சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். அப்படியே வாழைப்பழம்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சின்ன வெங்காயம் 25, 35, 45, தக்காளி கிலோ 20, காலிஃப்ளவர் 1 பூ 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ கலர்ஃபுல்லான காலிஃப்ளவர், எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே பின்னாடி வர்றது ஒரு மைல்டு தீம் மியூசிக்காக நம்ம கேட்போம். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற?
கீரை இருக்குது? ஆனால் வல்லாரைக்கீரை இருக்குது, பாலக்கீரை இருக்குது, சிறுகீரை இருக்குது, முளைக்கீரை இருக்குது, அவுத்திக்கீரை இருக்குது, வெந்தயம் இருக்குது, தக்காளி இருக்குது, அரைக்கீரை இருக்குது, முளைக்கீரை இருக்குது. நீங்கண்ணா அப்படியே நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் பூண்டு எல்லாமே வாங்கிட்டு வெளியில் வந்தால் அப்படியே நம்ம தஞ்சாவூர் அரண்மனை உள்ளே வரும்போது ஏகப்பட்ட ஓவியங்கள் பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. எவ்வளோ சூப்பரான கொடுத்து வச்ச ஸ்டூடெண்ட்டுங்க. அரண்மனைக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்கூலு. ஆகா, அப்படியே நம்ம வண்டி எடுத்து மெதுவாக வந்துட்டோன்னா நம்ம பெரிய கோயில் கோபுரத்தை ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த பனி மூட்டத்தில் இருக்க பெரிய கோயில் அப்படியே காமிச்சிடலான்னு சொல்லி லைட்டாக வீடியோ எடுத்தாங்க. அந்த கிளம்பியாச்சு. செம்ம சூப்பரான வீடியோ. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.